இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஹனி பில்டர்ஸ் திருச்சி. தமிழகமெங்கும் வீடு கட்ட கட்டிட வரைபடங்கள் தயாரிக்க ஹனி பில்டர்ஸ் திருச்சி நிறுவனத்தை அணுகுங்கள். அவருடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு எல்கேஜி திரைப்படத்தோட வீடியோ முடிச்சுட்டு இந்த எபிசோட பார்க்க போயிட்டோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்கேஜி விடியற் காலை 5 மணி ஷோவுக்கு வந்து இந்த படத்துக்கான ஓப்பனிங் போகும்பொழுது 5 மணி ஷோவுக்கான மாண்பை குளித்து விட்டது அப்படிலாம் வந்து சண்டை சச்சரவுலாம் போய் ஒரு வழியாக இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிகழ்கால அரசியலை இந்த திரைப்படம் தோலுரித்து காட்டுகின்றது. மிக முக்கியமாக வழக்கம் மாதிரி திமுக மீதான விமர்சனங்கள் மட்டும் அதிகமாக வச்சு அதிமுக மற்ற கட்சிகள் அதாவது இதெல்லாம் கொஞ்சம் பூசி மொழி தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நிகழ்கால விஷயங்களை ரொம்ப நுனிப்புலாம் மேயாமல் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு தோற்றுப்போன அரசியல்வாதியினுடைய மகன் எப்படி வந்து அரசியலில் ஜெயிக்கிறான் அப்படின்றத ஒன்லைன். ஸோ இந்த படத்தில் பாலாஜி வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. கதை, திரைக்கதை, டயலாக்ஸ்லாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து தேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த கார்ப்பரேட் உள்ளார வந்துட்டு பாலாஜி பேசுகிற அந்த கவுன்சிலர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற அந்த பேசுகிற அந்த ஒரு சீன் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அது மட்டும் கிடையாது, இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற விஷயங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு தனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நினைக்கிற ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இங்கே, அதாவது ஆஃப் ஆயில் கூட்டம்னு சொல்லுவாங்க, அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து சவுக்கடியாகத்தான் அந்த நோய் எதிர்ப்பு போராட்டம்னு வச்சு அது எங்கே பார்த்தாலும் பரவி அது உலகமெங்கும் வந்து அதற்கான ஆதரவு இதெல்லாம் போகும்பொழுது இது மாதிரி நிறைய தமிழ்நாடு நடந்திருக்குன்றது மிக அழகாக தெளிவாக சுட்டி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இதில் இருக்கிறதே வந்து சம கலாயான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு போயிட்டு நடுவில் திடீர்னு வந்து அஜித் தலை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற கேரக்டர்லேருந்து சமூகத்தில் எப்படிலாம் வந்து எல்லோரும் இருக்கிறாங்க அப்படின்றதையும் மிக தெளிவாக இதில் வந்து சொன்ன விஷயங்களும் சரி, அரசியல் சட்டையரும் சரி ரொம்ப அற்புதமாகவே இதில் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் உலகத்தில் கார்ப்பரேட் உலகம் வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி உருவாக்குறாங்க, ஒரு அரசியல்வாதி எப்படி கவுக்குறாங்க, அவங்க சேர்த்து வச்ச புகழெல்லாம் எப்படி வந்து காலி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக பிரியானந்த் வந்து அவருடைய போர்ஷனை வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நாஞ்சில் சம்பத்து அவருடைய போர்ஷனை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதேமாதிரி நெகிழ்ச்சியான சீன்களையும் நல்லாவே நடிச்சிருக்காரு. மயில்சாமி அவருடைய போர்ஷனை மிக சிறப்பாகவே செய்திருக்கின்றார். ஒளிப்பதிவு விது ஐயன்னா அவருடைய ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்டு, அதாவது சென்னையினுடைய ஓப்பனிங் ஷாட், அந்த கதிபரா மேம்பாலமாக இருக்கட்டும், புதிய தலைமைச் செயலமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லியோன் ஜேம்ஸோட மியூசிக்கில் ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எடிட்டிங் ஆண்டனி மிக கச்சிதமாக படத்தை வந்து கத்தரிச்சு கொடுத்துருக்காரு. பிரபு அண்ணன் ராம்குமார் கிட்ட இப்படியான ஒரு நடிப்பு ஒழிஞ்சிருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவருடைய பேச்சும் சரி, நடை உடைகளும் சரி சிவாஜியை ஞாபகப்படுத்துகின்றது. இன்னும் வந்து தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய வளம்பர ஜாக்கி சினிமாஸ் சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் கிச்சடி சேனல் நடத்துகின்ற நண்பர் ராதா மணாலன் பட்டையை கலப்பி இருக்கிறாரு. வாழ்த்துக்கள் ராதா. இந்த திரைப்படத்தை KR பிரபு இயக்கியிருக்கின்றார். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.5. இந்த திரைப்படம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. நிகழ்கால அரசியலை மிக சரியான பகடி மூலமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய காட்சிகள் இந்த திரைப்படத்தில் ஏராளம். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு காட்சியும் ஒரு அரசியல்வாதி நடக்கிற விஷயங்களை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறது தான் இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவேன். அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. வேற நம்ம இன்னும் வேறொரு எபிசோடுக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.